श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 21/1/2024 முதல் 27/1/2024 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். முதலில் இந்த வாரத்தில் வரக்கூடிய வைபவங்கள். 21/1/2024 சுக்லபக்ஷ ஏகாதசி பெருமாளை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 22/1/2024 அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரதிஷ்டாபிஷேகம் நடைபெறுகின்றது. ஸ்ரீ ராமச்சந்திர சரணௌ மனசா ஸ்மராமி, ஸ்ரீ ராமச்சந்திர சரணௌ சிரசா நமாமி, ஸ்ரீ ராமச்சந்திர சரணௌ வஜசா கிருணாமி, ஸ்ரீ ராமச்சந்திர சரணௌ சரணம் பிரபத்யே என்று சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமோ நமஹா என்று பிரார்த்திங்கள். அனைத்து பக்த கோடிகளுக்கும் ராமருடைய தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்க அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்திப்போம். 23/1/2024 சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் சிவபெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 25/1/2024 பௌர்ணமி தைப்பூசம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். ராமலிங்க சுவாமிகளை தியானிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். சாப்த முறையில் அம்பிகையை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். 26/1/2024 வெள்ளிக்கிழமை குடியரசு தினம், வாஸ்து தினம். 31/1/2024 மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜெயந்தி வைபவம். நமது ஆலயத்தில் அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஜெயந்தி வைபவமானது 108 சங்காபிஷேகத்தோடு நடைபெறுகின்றது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு குருவினுடைய தனிப்பெரும் கருணையை ஒன்று கூடி பிரார்த்திப்போம். 2/2/2024 தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில வழக்கம் போல் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு விசேஷ யாக வேள்விகள் நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் பங்கு பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை சிந்திக்கக்கூடிய மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய கூட்டு பிரார்த்தனையில் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொள்வது. இந்த கூட்டு பிரார்த்தனை நேரத்தை பக்த கோடிகள் உங்களது கமெண்ட்ஸில் தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் உங்களது இல்லங்களில் தீபம் ஏற்றி நீங்களும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசி பக்த கோடிகள் யார்? 21/1/2024 22/1 துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 23/1/2024 விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 25/26 தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். 27/1/2024 மகர ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசுத்துறை வெளியிடக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீச்சர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில்
பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல உங்கள் வேலை வாய்ப்பு ரீதியான ப்ரமோஷன் போன்ற சுப செய்திகள் நாடி வரும். வெகு நாட்களாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை கடக்கும் பொழுது பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. குழந்தைகளுடைய முன்னேற்றம், குலதெய்வத்தினுடைய தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். தை பிறந்தாச்சு, குலதெய்வம் கோவிலுக்கு போய் வரலாமா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாமா என்ற உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய கல்வி ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய திருமணம் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புகள் ரீதியான, குழந்தைகளுடைய திருமணம் ரீதியான, குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேரன் பேத்திகள் மூலமாக சுப செய்திகள் நாடி வரும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்பட போகிறது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை கொடுத்து விட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை வாங்கலாமா, உங்களது இல்லங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட கிரில் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் தொடங்கலாமா என்ற சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. குலதெய்வத்தை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட போறது. விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வரும். சில பக்த கோடிகளுக்கு தொலைதூரத்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட நாடி வருவதை சிந்திக்க முடியும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கக்கூடிய வகைகளில் அபரிமிதமான பிரம்மாண்டமான பொருளாதார வரவுகள் நாடி வருவதை நீங்கள் உணர முடியும். சில சமயத்தில் உங்களை நாடி வரக்கூடிய பொருளாதார வரவுகளையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் நீங்களே பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவில் இருந்தாலும்
இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வாறு கட்டி காப்பது என்ற ஒரு ஐயப்பாடுகள் கூட ஆழ் மனதில் எழலாம். இருந்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதும் அட்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு அனுகூலமான கிரக அமைப்பாக நாம் சிந்திக்க முடியாது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, வேகத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், அவசரத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களது ராசிக்கு சப்தம சயன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோடு வாத பிரதிவாதங்களை தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது உங்களது குடும்ப ரீதியான அனுகூலத்தை கொடுக்கும். உங்க காதுல பலவிதமான தகவல்கள் வந்தாலும் எந்த தகவல்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு என்பதை விஞ்ஞானம் நமக்கு கூறினாலும் ஆன்மீக ரீதியாக எந்தெந்த செயல்களை எவ்வாறு உள்வாங்க வேண்டும், எந்த செயலுக்கும் மறுப்பு கொடுக்காமல் எந்த செயலை உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்பதை மெய்ஞான கருத்துக்கள் நமக்கு கூறுகின்றன. எவ்வரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான விதிகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் ஆன்மீக ரீதியாக பெரியோர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எந்த விதமான சூழ்நிலைகளிலும் எவ்வாறு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த வாரத்தை நீங்கள் வெற்றி வாரமாக மாற்ற முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது சிக்கனம் தேவை இக்கணம் என்ற சொற்களை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பொன்மொழியை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்களது எதிர்காலம் ரீதியான குறிக்கோளில் உங்களது வாழ்க்கை பயணத்தை சிந்திப்பதற்கு சேமிப்பு தேவை என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயங்கள்ல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி குவிக்கும் பொழுது தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் எடுத்து கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம், சிந்தித்திருக்கின்றோம். ஆகையினால் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் என்ற சிந்தனைகளை இந்த வாரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு திட்டம் என்றால் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் உங்களது ராசிநாதன் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதையும், லாபஸ்தானத்தை கடக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதாரத்தில் வரக்கூடிய வரவுகள் உங்களை நாடி வருவதையும் நீங்கள் உணர்ந்தாலும் இறைவன் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் நாளைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவக்கூடிய வகைகளில் அமைய வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். अंजलगम दुर्तने तत्तरगम दुर्तने नवरगम दुर्तने एकत्रितम दुर्तने
शनीश्वराय स्नेहाय भक्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् तन्नो देवी அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தை கடக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனதிலே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, மனதிலே ஒரு ஆனந்தம், நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், இவைகள் யாவும் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகைகள்ல இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமா அமைய போறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை, லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை, பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பார்வை மூன்றும் உங்களது ராசி மேல் பதிகின்றது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். மாணவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாரமாக அமைய போறது. இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஏதோ சின்ன சின்ன தடைகள் தோன்றுவது போல் இருந்தாலும் உங்களது வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். தசமஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் பயணிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கடுமையான வேலை பலுக்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களது திறமைகளை வெளிக்காட்டி உங்களது திறமைகள் மூலம் முன்னேற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பணியாற்றக்கூடிய இடங்களில் நீங்கள் பெறுவீர்கள் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். சதுர்ஸ்தானத்திலே கேது பகவான் கடந்து வரும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது அரசு சார்ந்த அதிகாரிகளோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். அரசு அலுவலகங்களில் நீங்கள் அணுக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அன்பாக, பண்பாக, பணிவாக நடந்து கொள்ள முடியும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதனால் அபய ராகு அனுக்கிரக கேதுவை வழிபடுவது வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ओम नमस्ते महादेवाय श्रीं भगवान शिवाय देवाय नारायण नारायण कृष्णाय नीलकंठाय भद्रदयाय सोमनाथाय श्री महादेवाय नमो नमः।
प्रजापति कटोवनी भरनीरवराभुजा अस्वाश्वरी वीरदपारिस्तवः ब्रह्मज्ञानब्रह्मज्ञानमस्ताः ओम पूर्णाहुति कमांड होति सर्वमय पूर्णाहुति सर्वमेव पूर्णे अथर्वमय पूर्णाहुति अज्ञाने प्रसरितयाति ओम भगवान कृष्ण सहिताय आदि ज्ञान चाहती जगत परिवार देवता सहिताय संकटहर शनीश्वराय स्वाहा शनीश्वराय கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் சாதனை வாரமாக அமைய போறது. உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பஞ்சம தசம ஸ்தானாதிபதி, முயற்சி சயன ஸ்தானாதிபதி, சதுர் லாப ஸ்தானாதிபதி, இந்த 3 கிரகங்கள் சஷ்டம ஸ்தானத்தை கடக்கும் பொழுது நேற்று வரை ஏற்பட்ட தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நாடி வரப்போறது. சகோதரிகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. உங்களது வாழ்நாளில் ஏற்பட்ட வம்பு வழக்கு வியாஜ்யங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. எதிர்பாராத விதத்தில் அரசு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி வரப்போறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? குடும்ப ஸ்தானாதிபதி சமசப்தம ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சப்தம ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத ஏக்கங்கள், தேவையில்லாத தாபங்கள் உங்களது ஆழ் மனதை ஆட்டி படைக்காது. ஆகையினால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பதும் இந்த வாரத்தில் அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது, குறைத்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக ரீதியான தொடர் முயற்சிகளை மேற்கொள்வது, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, நீங்கள் உங்களது இல்லங்களில் இருந்து வெளி வேலைகளுக்காக வெளியில் கிளம்பும் பொழுது உங்கள் வீட்டிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபட்டு உங்களது பணிகளை சிந்திப்பது மேலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் கடந்து வரும்பொழுது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் மனம் தளர்ச்சி அடையக்கூடாது.
விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் என்ற மூல மந்திரத்தை ஆழ் மனதில் தியானித்து கொண்டு அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தியானிப்பது, ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அட்டகத்தை பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நமது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அட்டகத்தை ஆங்கில லிரிக்ஸ் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பக்தர்கள் கேட்டார்கள் என்பதற்காக வழங்கியிருந்தோம். அதை பார்த்து அந்த அட்டகத்தை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து ஒரு பக்தர் கமெண்ட்ஸ்ல மிகவும் அழகாக வழங்கி இருக்கின்றார். இந்த செயல்கள் உங்களது ஆர்வத்தையும் உங்களது பக்தியையும் நீங்கள் எங்களது பைரவர் குருஜி யூடியூப் சேனல்ல கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் உணர்த்துகின்றது. உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க குரு பகவானை பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. ஆனாலும் சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது ஒரு சரியான கிரக அமைப்பை காட்டவில்லை. உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்தாலும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் மனதுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் காணப்படுறது. குரு நன்னா இருக்காரு, சூரிய பகவான் 6வது ஸ்தானத்தை கடந்து வர்றாரு. ஆனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய திறமை, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உழைப்பு, இவைகளுக்கெல்லாம் எப்பொழுது மாற்றங்கள் வரும், நமக்கு மாற்றங்கள் வருமா என்ற ஒரு அவநம்பிக்கை சிந்தனைகள் உங்களது ஆழ் மனதில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களது ராசிக்கு 6-7 அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல பதியறது. உங்களுக்கு அவ்வப்பொழுது மனம் சோர்ந்து போறதுக்கும், உடம்புல ஒரு சோம்பல் தன்மை ஏற்படுவதற்கும், வாழ்க்கையில ஒரு அதிருப்தி ஏற்படுவதற்கும் காரணம் என்னன்னா, இந்த சனி பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல பதியறது. இது எப்படி இருக்குன்னா, குரு பகவானுடைய அனுகூலமான கிரக அமைப்புகள் ஒருபுறம் இருந்தாலும், சுக்கிர பகவானுடைய அனுகூலம், சூரிய பகவானுடைய அனுகூலம் இருந்தாலும், உங்களிடத்திலே உங்கள் ஆழ் மனதில் எழக்கூடிய முயற்சியினுடைய சதவிகிதத்தை விட அழுத்தத்தினுடைய சதவிகிதம் கூடுதலாக இருக்கு. உங்களது ராசிக்கு 6-7 அதிபதி சனீஸ்வர பகவான், அவருடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல பதியும் பொழுது உங்க மனசு ரொம்ப சோர்ந்து போயிருது. ஈடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். எதுலயும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, எதை செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது
ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. எப்போதுமே பொதுவாக சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் திறமையானவர்கள். உங்களிடத்தில் நல்ல அடிப்படை திறமைகள் இருக்கு, அடிப்படை ரீதியான உயரிய செயல்பாடுகள் இருக்கு. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டி, குவாலிஃபிகேஷன், எஃபிஷியன்சி, எபிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இப்பொழுது நேர காலத்தினுடைய தாக்கங்கள் கூடுதலாக இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருங்கள். இந்த சமயத்தில் இந்த சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இந்த சோர்வில் வந்து பிசிக்கல் டயர்டு இருக்கு, மென்டல் டயர்டு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டயர்டு இருக்கு. நீங்க இப்போ வந்து இந்த பிசிக்கல் டயர்டு, மென்டல் டயர்டு, ஸ்பிரிச்சுவல் டயர்டு இது மூணையும் கொஞ்சம் ஓரமா தள்ளிடுங்க. இப்போ வந்து எப்படி பிசிக்கல் டயர்ட்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப அப்படியே சோம்பலா இருக்கு, நீங்க ரெகுலரா குளிச்சு கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. ஒரு இடத்துல ஐடியலா உட்காராதீங்க. இது என்ன பண்ணும்னா இந்த பிசிக்கல் டயர்ட்னஸை போக்கும். அடுத்தது மென்டல் டயர்ட். உங்களுக்கு ஏதாவது மைண்டுக்குள்ள சம்பந்தம் இல்லாத கருத்துக்கள்லாம் உள்ள போய் உட்காந்துருக்கு, அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. உங்க செல்போன்ல நீங்க வந்து நிறைய மெசேஜ் சேர்ந்து போச்சு அப்படின்னாக்க உடனே என்ன பண்றீங்க, ஸ்டோரேஜை பார்க்குறேன், ஸ்டோரேஜ் எத்தனை GB இருக்கு, அவளை அன்வான்டெல்லாம் டெலீட் பண்ணாதான் அந்த செல்லு ஹேங் ஆகாம இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப செல்லு ஹேங் ஆகாம இருக்கணும்னா நம்ம அதை ஆப்ரேட் பண்றதுக்கு தேவையான ஸ்பேஸ் தேவைப்படுறது இல்லையா? அப்ப அந்த ஸ்பேஸ் தேவைன்னு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் டெலீட் பண்றீங்க இல்லைங்களா? அப்ப ஒரு சாதாரண செல்போனுக்கு அதோடைய இயக்கத்திற்கு தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் நீங்க டெலீட் பண்ணி அதில் இயக்கத்திற்கு இடத்தை ஒதுக்குவதை போல உங்களது வாழ்க்கையில இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க மைண்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அப்போ நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைக்கும் போது உங்க மைண்டு இயங்க ஆரம்பிக்கும். அதனால இப்போ உங்க மைண்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், அன்வான்ட் மெசேஜை டெலீட் பண்றதுக்கு கொஞ்சம் இயக்கங்கள், பிரார்த்தனைகள் இவைகள்ல ஈடுபடுங்க. அதே போல இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான, ஆன்மீக ரீதியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்தும் தேவை, மென்டல் ஸ்ட்ரெங்த்தும் தேவை. இந்த பிசிக்கல் ஸ்ட்ரெங்த், மென்டல் ஸ்ட்ரெங்த் இது ரெண்டையும் நம்ம பெறும்பொழுதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்த்தை பெற முடியும். ஆகையினாலே இந்த சமயத்தில் பிசிக்கல் ஸ்ட்ரெங்த், மென்டல் ஸ்ட்ரெங்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்த் இது மூணையும் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை பெற முடியும். வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களது பிசிக்கல் ஸ்ட்ரெங்த், மென்டல் ஸ்ட்ரெங்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரெங்த், அதாவது உடல் ரீதியான வலு, உள்ளம் ரீதியான வலு, ஆன்மீக ரீதியான வலு, இது மூன்றையும் நீங்கள் சேர்த்து செயல்படும் பொழுது உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். இவைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தீர்வை பெறக்கூடிய வாரமா அமைய போறது. எல்லாருக்கும் அந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். 8வது ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். கன்னியா ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி, 4, 7க்கு அதிபதி அட்டமஸ்தானத்துல இருக்கார். 7வது ஸ்தானத்துல ராகு, கன்னியா ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். இப்படி இருக்கும்போது 5வது ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த பிளானட்ஸ் கோச்சார ரீதியா ஒரு அனுகூலமான கிரக அமைப்பை காட்டலையே. ஆனால் கன்னியா ராசிக்கு இந்த வாரம் தீர்வை பெறக்கூடிய வாரமாக எப்படி அமையும்? ஒரு பெரிய சூக்ஷ்மம், உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். உங்களுக்கு கன்னியா ராசிக்கு ராசிநாதன் புத பகவான். இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தை கடந்து வர்றார். இப்ப என்ன உங்களுக்கு ஒரு பெரிய இந்த வாரத்துல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய அறிவாற்றல் பழிச்சிட போறது. நேத்தி வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்ச பண்ணினா, நேத்தி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கிளவெட்டினா, யாரெல்லாம் பள்ளம் பிரிச்சா, யாரெல்லாம் காலை வாரினா அப்படின்னு இந்த வாரத்துல உட்கார்ந்துட்டு நீங்க ஒரு ஸ்டடி பண்ண போறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பெரட்டும் பொழுது ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்துல நாளையிலேருந்து இந்த வாரத்துல நீங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய பிளான் பண்றதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. சில மகான்கள் சித்தர்கள்லாம் போய் இப்படி உட்காருவா. அவர் எழுத்தாப்புல இருக்கிறவர் யார் வந்திருக்கா, எப்படி வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கா அப்படின்லாம் சொல்றா இல்லையா. இந்த பவர் பொதுவா கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களது ராசிநாதன் புத பகவான். அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு 1, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களுக்கு அருமையான உண்மைகள் எல்லாம் தெரியும். கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒவ்வொரு விளைவுகளுக்கும் யார் காரணம்? உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது ஏற்பட்டது, இது யாரால நடந்தது? உங்க அம்மாவால நடந்ததா, அப்பாவால நடந்ததா, சகோதரர்களால் நடந்ததா, நண்பர்களால, அவர்களுடைய உதவியினால நடந்ததா அப்படிங்கிறத நீங்க சிந்திக்க முடியும். அதே சமயத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி உங்க ரொம்ப மனசை பாதிச்சிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்னே தெரியாம இருந்திருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்து இப்ப இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீர்கள். அப்ப கடந்த கால ஒரு நிகழ்விற்கு காரண காரியங்களை நீங்கள் உணரும் பொழுது, யார் மூலமா இந்த இடைஞ்சல் வந்தது, யார் மூலமா இந்த கஷ்டம் வந்தது, யார் மூலமா இந்த கவலை வந்தது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டேன்னா அவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா. அப்ப இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு உண்மையை, உங்களது வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் உணரக்கூடிய வாரமாக அமைய போறது. அப்ப அந்த உண்மை, அந்த சூக்ஷ்மம், அந்த ரகசியம் உங்களுக்கு கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணுவேள், அந்த நபர்கிட்டேருந்து உங்களை சேஃப்டி பண்ணிக்கலாம். இனி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிடலாம். அதே போல மாணவர்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இந்த போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கோடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நிறைய தடைகள் ஏற்படுறது. அதுவும் இன்னைக்கு சேல்ஸ், மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு படாத பாடுபடுவா. ஒரு சின்ன பிஸ்னஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை பண்ணியிருப்பா. ஆனால் இந்த சேல்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுங்கோ, ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்கோ, தவறான பாதைகளில் பயணிக்க வேண்டாம்
என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் துல்லியமானவர்கள். இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. குறிப்பா இந்த வீடுகள், மனைகள், நிலங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய குறிக்கோள் உடையவர்கள். இந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவர்களுக்கு கிரகங்களுடைய அனுகூலங்கள் அனுகிரகமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களது வெற்றி சதவிகிதம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சயனஸ்தானத்துல கேது, பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். நீங்க இந்த வாரத்துல தீர்மானிக்க வேண்டிய தீர்மானங்கள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல இந்த வாரத்துல நீங்க தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. அதே போல தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. மாணவர்களுக்கு பல சாதனைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. இந்த வாரத்துல முக்கியமா நீங்க ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஏதாவது வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய குறிக்கோள் உடையவர்கள் இந்த வாரத்தை கரெக்டான விகிதத்தில் திட்டமிடுங்க. உங்களது திட்டங்களை நீங்க இந்த கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா உங்கள் லைஃப் நீங்க எதிர்பார்க்கறத விட உயரும். உங்களது ராசிக்கு தன சப்தமஸ்தானாதிபதி 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். செவ்வாய் பகவானுக்கு பூமி காரகன் அப்படின்னு பேரு. அதே சமயத்துல சகோதர காரகன் அப்படின்னு பேரு. 3வது ஸ்தானத்திற்கு சகோதர ஸ்தானம் அப்படின்னு பேரு. உங்களது ராசிக்கு 2-7 அதிபதி செவ்வாய் பகவான். அவர் 3வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதியும் அந்த ஸ்தானத்தில் இருக்கார். உங்களது ராசி நாதனும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களை நாடி வரும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் அசையா சொத்துக்கள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். கணவன் மனைவி அன்பு பெருகும். உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெறக்கூடிய நெடு நாளைய உங்களது எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் இவைகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது குடும்பங்கள்ல
சொந்த பந்தங்கள், நண்பர்கள், துலா ராசி துலா லக்னத்தை சார்ந்தவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வெற்றி தகவல்களை அவசியமாக தெரிவியுங்கள். குருஜி இந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த வாரம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். அந்த மாதிரி சப்மிட் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் இந்த சரியான விகிதத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறணும். நீங்கள் பார்த்து வெற்றி அடைய செய்வது, வெற்றி பெறுவது என்பது ஒரு பக்கம். உங்களது நண்பர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பிச்சு குருஜி சொல்லியிருக்கார், நீங்கள் துலா ராசி துலா லக்னம் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களுக்கும் தெரிவித்து இந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி நீங்கள் முழு வெற்றியை பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள், உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள், குறிப்பாக துலா ராசி துலா லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்து கூறி அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் நீங்கள் உதவும் பொழுது நிச்சயமாக உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோருடைய குறிக்கோள்களும் வெற்றியை பெற வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது எதிர்கால சிந்தனைகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. வதந்திகளை நம்ப வேண்டாம். யார் எந்த கருத்துக்களை கூறினாலும் அந்த கருத்துக்களை உள்வாங்கி இதில் சரியான தகவல் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். குலதெய்வ பிரார்த்தனை அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் கடுமையான வேலை பலுக்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எந்த வேலைகளையும் தவிர்க்க முடியவில்லை, எந்த வேலைகளையும் குறைத்து கொள்ள முடியவில்லை என்ற சூழ்நிலைகளை இந்த வாரம் உங்களுக்கு வழங்க போறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணிகளிலும் ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும் பொழுது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களது ஆரோக்கியம். சரியான நேரத்திற்கு சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, நேரத்தை திட்டமிடுதல். பொதுவாகவே விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் டைம் பிளானிங் சரியாக செய்வார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
நம்ம சொல்றத யாரும் கேட்கலையே அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்க மனசுல என்ன தோணும்னா, நான் சொல்றத கேட்டா இந்த உலகத்தையே என்னால திருத்த முடியும், மாற்ற முடியும். ஆனா நான் சொல்றத யார் கேட்கிறா? ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார். பூமிக்கு அருகில் நான் நிற்பதற்கு ஒரு இடம் கொடுத்தால் இந்த பூமியையே நான் நிமிர்த்து 23 டிகிரி பூமி சாஞ்சிருக்கு. நெம்புகோல் தத்துவம் அப்படின்னு, நெம்புகோல் தத்துவம் என்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த விஞ்ஞானி கூறுகின்றான், பூமிக்கு அருகில் நிற்பதற்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தால் 23 டிகிரி சாஞ்சிருக்கக்கூடிய பூமியை கூட நிமிர்த்தி காட்ட முடியும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கூறுகின்றார். அதை போல விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னா, நான் சொல்றத நமது நண்பர்களும் சரி, குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி கேட்டால் அவர்களது வாழ்க்கையை என்னால் உயர்த்த முடியும். ஆனால் இவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை யார் கேட்கிறார்கள் என்று உங்கள் மனதிலேயே நீங்கள் பலவிதமான தாக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்க உலகத்தை திருத்துங்கோ, குடும்பத்தை திருத்துங்கோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க உடம்ப பார்த்துக்குங்கோ. நீங்க இவ்வளவு கவலைப்படுறதுனால உங்களுக்கு யார் நோபல் பிரைஸா கொடுக்க போறா? முதல்ல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க சரியான உணவை சாப்பிடணும், நீங்க நன்னா ஆரோக்கியமா இருக்கணும், சரியான உடற்பயிற்சி செய்யணும், சரியான தூக்கத்தை தூங்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள்ல அடுத்தது நீங்க நன்னா இருக்கும் பொழுது யார் வேணாலும் உங்கள்கிட்ட வந்து பேசுவா. ஆனா உங்களுக்கு ஒரு கவலையோ ஒரு கஷ்டமோ ஒரு சிரமமோ வந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று இறைவன் ஒருவனே நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கக்கூடியவன். ஆகையினால் இந்த கருத்துக்களை எல்லாம் ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நேர காலங்களை திட்டமிடுங்கள். இந்த சமயத்தில் நீங்க சொல்ற நேரத்தில் சொல்ற வேலை நடக்கலையே அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்கோ, கோபப்படாதீங்கோ. பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. லாபஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தெய்வீக ரீதியான அனுகூலங்களை வாரி வழங்கி அபரிமிதமான வெற்றியை கொடுப்பார் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக அமைய விநாயகர் அகவல் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்மையான உள்ளம் உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம், குழந்தைகளுக்கு திருமணம், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது.
அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. ஒரே ஒரு விஷயம், அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பலவிதமான சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு ஒரு மறைவா இருக்கார். அவரை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்க கூடவே இருக்கார் ஒருத்தர். அவர் உங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சலை கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கார். தசமஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, பணியாற்றக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த பிளாக் ஷீப், அந்த கருப்பு ஆடு யார் அப்படிங்கிறத மட்டும் இந்த வாரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த நபர் இவர் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னா நீங்க அவர் வரும்போது எச்சரிக்கையா இருக்கலாம். அவர் நேர்முகமாக உங்களுக்கு இடையூறு பண்றாரா, மறைமுகமாக இடையூறு பண்றாரா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம். அதற்கான இறை ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைய போறது. நல்ல வேலை. இந்த சமயத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்தார் அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் மறைமுகமாக இருந்து இடையூறு பண்ணக்கூடியவர்களுடைய சதவிகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு நேரடியா பேசுறவர்கள் ரொம்ப குறைந்து விட்டார்கள். எதையும் உள்வாங்கி மறைமுகமாக இருந்து அவர்களை தண்டிப்பது, அவர்களுக்கு இடையூறு செய்வது. இப்ப நேரடியா பேசுறவர்களெல்லாம் ராமன், மறைமுகமாக இருந்து இடையூறு செய்யக்கூடியவர்களெல்லாம் அசுர குணம் உடையவர்கள் என்பதை பலவிதமான இதிகாச புராணங்கள் கூறுகின்றது. அந்த வகைகளில் தனுராசி சார்ந்த பக்த கொடிகள் தொழில் ரீதியாக மறைமுகமாக உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இந்த வாரத்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இந்த வாரத்தில் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, சூரிய பகவான் வழிபாடு செய்வது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒப்பீடுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு இவைகள்லாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு அந்த ஒப்பீடுகள்லாம் நிறைய காணப்படுறது. அதனாலே மனசு சோர்ந்து போயிடுறது. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா இதோட நம்ம எதுவுமே ஒப்பிடாம இருந்துட்டோம்னா இந்த 5 விதமான சூக்ஷ்மங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்ட நம்ம கடமையை பார்த்தோம்னா மகர
ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிவிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக அமைகின்றது. சதுர் லாபஸ்தானாதிபதி, சட்டம பாக்யாதிபதி, பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்ற 3 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தில் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குறிப்பா இந்த விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் கடந்து வரும் பொழுது அட்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். பொருளாதார ரீதியான திட்டங்களை திட்டமிட வேண்டிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்க கையில என்ன இருக்கு, இந்த வாரத்தில் நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய செலவுகள் என்ன, அவசியமான செலவுகள் என்ன, இவைகளை மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எந்த விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பலவிதமான விளம்பரங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்றது. அதாவது பலவிதமான நிதி நிறுவனங்கள் இருந்து அழைப்பு வர்றது. நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பலவிதமான அழைப்புகள். உங்களுக்கு இந்த ஒரு பக்கம் பண தேவை இருக்கு, இந்த பக்கம் லோன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வருதே அப்படின்னு அதில் இறங்கிடாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கக்கூடாது, செலவுகள் செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். விட்னஸ் சிக்னேச்சர் போடக்கூடாது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாணவர்கள் உங்களது கல்வியில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். அவசியமான செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். குடும்பங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தொடர் முயற்சிகளில் மட்டும் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவதோடு கோளறு பதிகம் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரம் முழுவதும் சூரிய பகவான் வழிபாடு செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, வாய்ப்பு உடையவர்கள் ஒருமுறை சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபட்டு வருவது, உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவான் வழிபாடு செய்வது, இவைகள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் அதிக அளவு கோதுமை உணவை ஏற்றுக்கொள்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியில் மட்டும் உங்களது சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி அடையாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இளைஞர்கள் பொதுவாக உங்களது நடை, உடை, பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நீட்ட வேண்டாம். உங்களது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்பங்களில் கூட வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அனுகூலமான கிரக அமைப்புகளையும் அனுகூலமான தசாபுக்திகளையும் உடையவர்களுக்கு பிரம்மாண்டமான உயர்வையும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். நல்வாழ்த்துக்கள். संकटहर सनीश्वर स्वामी नमः, समाजभैरव स्वामी नमः, पुष्परवती सुंदरहयोनि संकटहर सनीश्वराय नमः,
संकटहर शनीश्वराय नमः स्वर्णागमदेव स्वामी नमः नक्षत्रहार दीपं दर्शयामि एवं वेदं रोमां हरिदं वेदं हरिदवान् भवति यो वेदादौ सरप्रोक्तो वेदानेन प्रतिष्ठितः तस्य प्रणयस्य परस्य महेश्वरः என்றும் நிறை குணமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களது இல்லங்களில் உங்களது குடும்ப ரீதியான, நண்பர்கள் ரீதியான, தெரிந்தவர்கள் ரீதியான கும்ப ராசியை சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியினுடைய லிங்கை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் புத பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். பொதுவாக செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்கள் செயற்கை எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்ற ஒரு ஆய்வை நாம் தனியாக சிந்தித்தாலும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நாம் பட்டியலிட முடியும். அந்த வகையில் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளை உடையவர்கள், அவர்கள் மூலம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கும், பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதற்கும், அதன் மூலமாக வரவேண்டிய பல ஆண்டுகளாக உங்களுக்கு வரவேண்டிய வரவுகளை நீங்கள் பெறுவதற்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை தொடரும் பொழுது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கும்ப ராசியை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணலாம். சில பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவா பெரிய பெரிய இடங்கள், பெரிய பெரிய தொகைக்கான கிரயங்களை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பல வாரங்களாக, பல மாதங்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த தகவல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகளுக்கு, விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வாரம் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றி நிச்சயமாக நாடி ஓடி வரும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வெற்றிகள் நாடி வரும். சதுர்பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுகமான சூழ்நிலைகள், உல்லாச பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது ராசியில் சனி பகவான் கடந்து வருகின்றாரே, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றாரே, அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே என்ற சிந்தனைகளை எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முத்தான 3 கிரகங்கள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் என்று உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். எதிர்பாராத வெற்றிகள் நாடி ஓடி வருவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடக்கும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை பாராயணம் செய்வது, நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்லையே பைரவருடைய அட்டகமானது பதிவு காணப்படுகின்றது. அவைகளை நீங்கள் படிப்பது, கேட்பது, காதில் கேட்பது, இவைகளை எல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள். உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் பலர் நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய
பைரவாஷ்டகத்தை தினந்தோறும் கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பைரவருடைய தனிப்பெரும் கருணையும் நவக்கிரகங்களுடைய தனிப்பெரும் கருணையும் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை வழங்கி கொண்டிருப்பதை மிகவும் ஆத்மார்த்தமாக, உண்மையாக, அன்பாக, பண்பாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணையை ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நல் வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போறது. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். வித்யா காரகன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அருமையான கிரக அமைப்பு. பல பக்தகுடிகள் பலவிதமான ராசி பலன் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு பலவிதமான கருத்துக்களை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் குருஜி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனும் பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்குது, எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது, ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது அப்படின்னு அவர்கள் பேசும் பொழுது நமது ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே டயர்டாக இருக்கிறவாளுக்கு கூட ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆம்பிஷன், எங்களுடைய எய்ம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். உதாரணமாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முழுமையாக ஆய்வு செய்து எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு அனுகூலமாக இருக்குது, எந்தெந்த ராசியை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் நம்ம கூறுறோம். ஆனால் உலக அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் சீதோஷ்ண மாற்றங்கள், இயற்கை மாற்றங்களை எல்லாம் நாம் சிந்திப்பதற்கு ஜகத் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளை நாம் சிந்திக்க வேண்டும். அவைகளையும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியும் நாம் மிங்கிள் பண்றதில்லை. ஏன்னா இது ராசி ரீதியான அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியான அமைப்புகள். இதுல ஜகத் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை நான் கலந்து பேசுவதில்லை. அதற்கு பிரபஞ்ச ரீதியாக, உலக ரீதியாக, மாநிலங்கள் வாரியாக எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படும் என்பது அது தனி செக்ஷனாக இருக்கு. அதையும் இதையும் மிங்கிள் பண்ணா நீங்களும் குழப்பம் அடைஞ்சுடுவீங்க இல்லையா? நீங்க என்ன ராசி, நீங்க என்ன லக்னம், உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, இவைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கான பகுதியாக இதை நாம் சிந்திக்கிறோம். அதை போல பக்தர்கள் நீங்கள் விரும்பும் பொழுது நிச்சயமாக குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை அந்த விளக்கங்களையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வாரம் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆன்மீக ரீதியான வெற்றிகள், அரசு சார்ந்த வெற்றிகள், அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வரும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பல தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மல்டி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ,
பலவிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். குடும்ப ரீதியான சுப வைபவங்களை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் ரீதியான சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை காரணமாக பணி நிமித்தமாக கணவர் ஓரிடம் மனைவி ஓரிடத்தில் பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரீதியா ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் வெற்றியையும் தொழில் ரீதியான வெற்றியையும் இளைஞர்களுக்கு அபரிமிதமான உயர்வையும் சிந்திக்கக்கூடிய வாரமா அமைய போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகஷ்ட பைரவரை தேய்பிறை அட்டமியில் வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம். ஹர ஹர